மூலிகை நிறைஞ்ச மலை தான் ரெங்கமலைன்னு சொல்கிறாங்க. இந்த பாறையில் வந்து தட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் சவுண்டு வரும். இந்த பாறைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணார பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மட்டும் தனியாக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. இது வந்து லிங்கம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. கோயில் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இந்த கல்வெட்டு வந்து சரியாக அந்த அளவுக்கு தெரியலங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தொடவி பார்த்தா படிக்கிறதுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கமலை தாங்க வந்திருக்கோம். இந்த ரெங்கமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில், அதாவது கரூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ரெங்கமலை அமைஞ்சிருக்கு. இந்த ரெங்கமலையோட மலைப்பயண வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மலையோட ஹைட்டு, இந்த மலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. எப்படி இருக்குது இந்த மலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மலை அடிவாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சுங்க. இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு ஏதாவது வர முடியல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வரணும் அப்படிங்கிறதுனால கீழேருந்து வரல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வாங்குறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னா கடை இங்கே கிடையாது. நீங்கள் வர்ற வழியிலே வந்து கேரி பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து கடையெல்லாம் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வண்டியெலாம் நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா குரங்குலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. அதெல்லாம் வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டு நீட்டாக போங்க. அவ்வளோதான். இந்த மலைக்கு மேலே போக எப்படி பாதைலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டினியூவாக பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகேங்க, மலை வந்து ஏற ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே சிமெண்டில் படி கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்லில் தான் படி போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தாங்க இந்த மாதிரி வந்து கல்லில் படி இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா பாதையே சரியாக இருக்காது. ஃபுல்லாக வந்து கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ரெங்கமலைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த ரெங்கமலை கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு வந்து கீழே இருக்கிற ஐயர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மேலே போயிட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன் அப்படின்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடியில் ஃபுல்லாக இருக்குங்க. சென்டரில் தான் அந்த கல் படிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றமாக ஏறுதுங்க. அதான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. கீழே பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க இருக்குது. மேலே இருக்கிற சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரர்னு எல்லோரும் அழைக்கிறாங்க. இந்த கோயில் வந்து பாண்டியர் மன்னர் காலத்திலேருந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பழமை வாய்ந்த கோயில். இந்த மலையோட ஹைட்டு 3500 அடி ஹைட்டுங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றோட மாதிரி வந்து கிராஸ் ஆகுது. இந்த ஆற்றோடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்யாததுனால தண்ணி வரலைங்க. இதுக்கு பேர் ஆனைக்கிடங்குங்களா? ஓகே, இந்த கிடங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கிடங்குங்க. இது மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தண்ணி வந்து நிறைஞ்சு ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு சாரெல்லாம் கசிவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கால்வாசி மலை மேலே ஏறி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம அங்கே அந்த ஹைட் தாங்க போகணும். இதில் ஏறணும்.
அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க. மேலே ஏறுற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறிட்டு இருக்காங்க. மேலே ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. இது பிறந்து வளர்ந்ததே இங்கே தான். இங்கே தான். நீ எத்தனை தடவை மேலே ஏறிட்டு இறங்கியிருப்பீங்க? நம்ம கணக்கெல்லாம் தெரியாதுங்க. கணக்கு தெரியும். அடிக்கடி வருவீங்க. ஒன்று பார்த்தா ஒரு 20 டைம் கூட ஏறி இருப்பேன். மற்றபடி பொழுதுக்கு இங்கே நம்ம ஆடு மாடு மேய்ச்சல் இருக்கனால பொழுதுக்கு ஏறதான். இப்போ ஒரு 10 வருஷ காலம் தான் நம்ம வெளியே இருக்கனால மற்றபடி இங்கே தான் அப்புறம் பொழப்பு தான் எங்களுக்கு. சரி சரிங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. மேலே போ அப்படியே பார்ப்போம். ஓகே வாங்க வாங்க ப்ரோ. இங்கே ஊருக்கார் பக்கத்தில் ஊருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கேருந்து கத்தனம்னாவோ இல்லை விசில் எது அடித்தோம்னாவோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கும் அப்படின்னு சொன்னார். எக்கோ அடிக்குதுன்னா ஒரு தடவை விசில் அடித்தவொடனே மறுபடி ஒரு தடவை அடிக்குது பார்த்தீங்களா, அந்த எக்கோ கிடையாது. ஒரு 2-3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடித்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு போகுதுங்க. அவர் விசில் அடிக்க சொல்லுவோம். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ப்ரோ. அடிங்க. கேட்குதுங்களா? இப்போ இந்த சவுண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்டார்டிங் ஆகி போய் அந்த இது வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக வந்து அப்படியே போகுதுங்க. வாங்க மேலே போவோம். இன்னும் இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்னென்ன தெரியுமோ அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவர் பின்னாடி நம்மளும் போவோம். இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃபுல்லாகவே வந்து மூலிகை நிறைஞ்ச மலை தான் ரெங்கமலைன்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போனீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏறுறப்போ வந்து மூச்சு வாங்குது பார்த்தீங்களா, லாங் ப்ரீத் ஆகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன்னே சொல்கிறாங்க. மேலே போயிட்டே இருக்கிறோம். வெயில் அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காணல் தெரியலங்க. நல்லாயிருக்கு காய்ஸ். மலை ஏறி வந்து பார்த்திங்கன்னா பாதி மலை ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிண்ணாரப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் இங்கே இருக்கும். இந்த கல்லில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மணி மாதிரி சவுண்டு வருங்க. பாருங்க தட்டுறேன் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்க. மணி மாதிரி சவுண்டு வருது பார்த்தீங்களா. மற்ற எல்லா பாறையிலையும் எந்த பாறையில் தட்டினீங்கனாலும் கல் சவுண்டு தான் வரும். இந்த ஒரு பாறையில் மட்டும் தட்டினீங்கன்னா தான், இந்த பாறையில் மட்டும் தட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் சவுண்டு வருங்க. இந்த பாறைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணார பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த வழியாக அந்த வழியாக தான் போவோம். கவனிச்சிக்கிட்டே வாங்க, இல்லைன்னா இந்த பாறையை வந்து மிஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தட்டி பார்த்துட்டு இங்கேயே கல்லை வச்சுட்டு போங்க. ஏன்னா அடுத்தவங்க வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல் இருக்காது. வாங்க மேலே போகலாம். இங்கே பாதை மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. பாதை போகிற மாதிரி தெரியல. இதில் போய் பார்ப்போம். போய் அதில் எது ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. மேலே ஏறுற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல் மட்டும் தனியாக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. இது வந்து லிங்கம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அது மேலே இருக்கிறது வந்து லிங்கம் மாதிரி அப்படி சுற்றி வர கல் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ரங்கத்தில் அந்த கல் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. கேமரா வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே சாஞ்சு விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க அந்த கல்லை பார்க்குறப்போ. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துக்கிட்ட போனால் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. பயங்கரமாக வேக்குதுங்க. செம்ம ஹைட்டு. அந்த கல்லை பார்த்தீங்களா. மேலே பார்ப்போம் வாங்க.
ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு, கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ ஹைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து தொடர போய் பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குங்க. பயங்கரமாக வேத்துச்சு. வேத்ததுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி கழிக்கும். பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த அடிக்கிற வெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த பாறைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பாலி மாதிரி ஒன்று இருக்குங்க. இந்த பாலி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வத்தாதாங்க. இங்கே எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி கிடைக்குங்களாமா. இப்போ அங்கே தான் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில். மேலே போனோடனே கோயில். மேலே போகலாம் வாங்க. அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள் கோவில் தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே கம்பத்துக்கு ஏறுறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வெயில் வந்துருச்சுங்க. மணி 10 மணி ஆகுது. வெயில் வந்துருச்சு, பயங்கரமாக வெயில் அடிக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம். அவ்வளோதான், கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சுங்க. கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கருப்பு சாமின்னு தான் நான் நினைக்கிறேன். அருவா வந்து பெரிய அருவாவில் இருக்குது. வணங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க ஃபுல்லாக. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரர் உள்ள சிவன் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்குலாம் நிறைய இருக்குங்க. ஏதாவது ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் வர வழியில் சேஃபாக வந்துட்டு சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போங்க. முன்னாடியே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அப்படியே வணங்கிட்டு ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. இங்கே ஒரு நந்தி இருக்குது பாருங்கள். நந்தி பார்க்குறப்ப பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இப்போ ரீசனாக வச்ச நந்தின்னு நான் நினைக்கிறேன். வேலு முன்னாடி சாமி கோயில். சோலார் போட்டிருக்காங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிச்சமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆனால் காற்று ஜில்லுன்னு அடிக்குது. கீழே வந்து பாறையில் வந்து கால் சுடுதுங்க. இதுதான் கோயில். நம்ம என்ன கம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே போகணுங்க. நம்ம கீழே வந்து சாமி பார்த்துட்டு கம்பத்துக்கு போகிற வழியில் அப்படியே என்னென்ன கம்பத்தில் எப்படி எப்படி பாதை போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க போகலாம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒயிட் கலர் இருக்குதுங்களா, அதான் கோயில். அதுலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது கல்வெட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. பாண்டியர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வந்து பதிச்சிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு வந்து சரியாக அந்தளவுக்கு தெரியலங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தொடவி பார்த்தா படிக்கிறதுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கிளியராக படிக்க தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் இந்த கல்வெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல இல்லைங்க. இந்த ஜாமான்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டடத்துக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுலாம் இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுங்க. வந்தீங்கன்னா இந்த கல்வெட்டை பாருங்கள், உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் நீட்டாக படிங்க. நம்ம வர்ற வழி இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கரூர்லேருந்து வர்றோம். சரிங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சேலத்துலேருந்து வர்றாங்க. சரிங்க. என் பையன் திருமணத்துக்காக வேண்டி நாங்கள் இவரை மல்லீஸ்வரரை பார்க்க வந்திருக்கோம். சரிங்க.
நல்லா சிறப்பாக இருக்கும். பூ வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதை வந்து இங்கே வந்து பூ வச்சு பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லி ஐதீகம். அதுக்காக நாங்கள் வருஷத்தில் 2 தடவை இங்கே வந்துட்டு போவோம். என் பையனுக்கு வேண்டி வந்திருக்கேன். சரிங்க. இவங்க குடும்ப பொண்ணுக்கு படிப்புக்கு வேண்டி வந்திருக்காங்க. சரிங்க. அவங்க சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. குழந்தைகளுக்காக வேண்டி வந்திருக்காங்க. தொழில் நல்லா இருக்கணும்ட்டு சரிங்கக்கா. சரிங்கக்கா. வருஷத்தில் 2 தடவை இங்கே வந்திருக்கோம். வருஷம் 2 தடவை மேலே வந்துட்டு வந்துடுவீங்க. சாமி தரிசனம்லாம் எப்படிங்கக்கா சூப்பராக இருந்துச்சு? இருந்துச்சு. இல்லை நல்லா மல்லீஸ்வரர் நல்லா வச்சுக்கிட்டாரு. சரிங்கக்கா. வச்சுக்குவாருன்னு நம்பிக்கையில் வந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் கீழே ரெங்கமலை அடிவாரத்துலேருந்து மேலே கோவில் வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற கம்பத்துக்கு போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 2ல் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை மறக்காமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா மேலே போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நட்ட குத்தில் ஏறுற மாதிரி இருக்கும். பயங்கரமான அட்வென்ச்சராக பயமாகவும் இருக்குங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அது நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 2-3 வீடியோ வந்து இதில் வந்து நான் ஜாயின் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக்குங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும் யூடியூப்பில் இருந்து. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு அடுத்து வர பாகம் 2 வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ரெங்கமலைக்கு மேலே இருக்கிற கம்பத்துக்கு போனதில்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து மேலே இருக்க கம்பத்துக்கு போவீங்க. இதுக்கு அடுத்த பாட்டில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.